மதுரையில் கோரிப்பாளையம், அண்ணாநகர், தெப்பக்குளம், பழங்காநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்டு பெறலாம். செல்வகுமார், எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்தது? மேலும் வானிலை ஆய்வு மையம் தரப்புல மழை தொடர்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? மதுரையில் இன்று பிற்பகலுக்கு பிறகு திடீரென்ற மேகங்கள் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்ய துவங்கியது. குறிப்பாக சுமார் ஒரு அரை மணி நேரம் சூறைக்காற்றுடன் கூடிய ஒரு கனமழை பெய்தது. இதன் காரணமாக மதுரையுடைய வடக்கு பகுதி, குறிப்பாக மதிச்சியம், அண்ணா நகர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய சேதங்கள், குறிப்பாக இந்த மரங்களுக்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் மரக்கிளைகளும் மரங்களும் முறிந்து சாலைகளிலும், அதே போன்று அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மீதும் இந்த மரக்கிளைகளும் மரங்களும் விழுந்து சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சில இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகள் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. சாலையில் வந்த ஒரு நகர் பேருந்து சரியாக அந்த பாலத்தின் அருகே வருகின்ற பொழுது காற்றினுடைய வேகம் அதிகம் இருந்த காரணமாக அதனுடைய முன்பக்கம் இருக்கக்கூடிய கண்ணாடி உடைந்து விட்டது. அதே போன்று மதிச்சியம் பகுதியில் இருந்த ஒரு போலீஸுடைய அவுட் போஸ்ட் ஒன்று பலத்த காற்றின் காரணமாக கீழே சரிந்து விழுந்தது. இது போன்று பல இடங்களில் சிறு சிறு சேதங்களும் சிறு சிறு பாதிப்புகளும் ஏற்படுத்திவிட்டு இந்த காற்று சென்றிருக்கிறது. மழை ஒரு அரை மணி நேரம் மட்டுமே பெய்திருக்கிறது. ஆகவே தண்ணீர் பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. ஆனால் காற்றின் காரணமாக இந்த மதிச்சியம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் இந்த பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து மற்ற பகுதிகள், குறிப்பாக மதுரை சுற்றி இருக்கக்கூடிய தெப்பக்குளம், காமராஜர் சாலை பகுதிகளில் இருக்கக்கூடிய சில இடங்களில் சில சுவர்களும் இடிந்து விழுந்திருக்கின்றன. தொடர்ந்து மீட்பு பணிகளை தீயணைப்புத் துறையினர் செய்து வருகிறார்கள். காற்றுடன் கூடிய இந்த திடீர் கனமழை காரணமாக மதுரை மக்களை அதிர்ச்சியில் தான் தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. செல்வகுமார், மேலும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த பகுதிகளில்? கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருந்து வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே கிட்டத்தட்ட 105, 106 அளவில் தான் வெயிலுடைய உச்சம் இருந்தது. இந்நிலையில் தான் நேற்று லேசாக தூறல் இருந்தது. ஆனால் இன்று இந்த திடீரென்று சூழ்ந்த இந்த மேகங்கள் காரணமாகத்தான் இந்த மழை பெய்திருக்கிறது. வானிலை ஆராய்ச்சி மையத்தை பொறுத்தவரை மதுரை இன்று கனமழை பகுதியில் வரவில்லை. மதுரை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் தான் இன்று கனமழை எச்சரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது. இன்று காலையிலிருந்தே கடுமையான வெயில் தான் இருந்தது. இப்போதும் கூட அந்த அரை மணி நேரம் மழைக்கு பின்பாக இப்போதும் கூட மீண்டும் மேகங்கள் முழுமையாக சென்றுவிட்டு ஒரு முற்றிலும் மழை இல்லாத ஒரு மேகங்கள் தான் தற்போது காட்சியளிக்கிறது. ஆனால் திடீரென்று சூழ்ந்த அந்த கருமேகங்கள் தான் இந்த கூடுதல் மழையும் சூறை காற்றையும் கொண்டு வந்து தற்போது கொட்டிவிட்டு சென்றிருக்கிறது. செல்வகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. மழை காலத்தான் ஒரு பாட்டி இறந்துட்டாங்க. இப்பயா பாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.